தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்கள் பிரச்சினைகளை மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டுவர ஏதுவாக பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இந்த செயலி குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசனை கூட்டமானது சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு மேலாண் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளுடைய தலைமையின் கீழ் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த வகையில் தற்போது இந்த கூட்டத்தில் பேசிய தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நிர்வாகிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மேலிடத்தில் சொல்வதற்கு தனியாக ஒரு செயலி ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும், அதன் மூலம் அவர் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் மேலும் கட்சியின் மேலும் இருக்கக்கூடிய அந்த குறைகள் இருந்தால் அதை வெளியில் குற்றம் சாட்டி கொள்ளக்கூடாது எனவும், அதே போன்று பிரச்சனைகள் இல்லாத கட்சி எந்த கட்சியும் இல்லை எனவும், பிரச்சனைகள் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அதை அந்த செயலி வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும், உடனடியாக அந்த செயலியின் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று சமூக வலைதளங்களில் மற்றவர்களை திட்டுவதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து செயலாற்றுங்கள், அது எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தொலைக்காட்சி விவாதம் மற்றும் யூடியூப் பேட்டிகளை பார்க்க வேண்டாம் எனவும், அதை யாரும் பார்ப்பதில்லை, முழுவதும் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் எனவும், இந்த செயலிகள் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் இருக்கக்கூடிய குறைகளையும் பிரச்சனைகளையும் அந்த செயலி வாயிலாக தெரிவித்து விரைவில் அதற்கான சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த கூட்டத்திலே தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.